சதுரங்கத்தை மாற்றிய மாமேதை ஃபிலிடோர். சதுரங்கத்தில் மிகவும் குறைந்த மதிப்புள்ள பேசியது சிப்பாய். ஆனால் அந்த சிப்பாயால்தான் முழு ஆட்டத்தையும் கட்டுப்படுத்த முடியும் என்று முதலில் சொன்னவர் யார் தெரியுமா? அவர்தான் ஃபிலிடோர். சதுரங்கத்தின் யோசனை முறையை மாற்றிய மனிதர். வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் 18ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு மிகச்சிறந்த சதுரங்க வீரரை பற்றி பார்க்கப் போகிறோம். அவர் ஒரு வீரர் மட்டுமல்ல, ஒரு புகழ்பெற்ற இசையமைப்பாளரும் கூட. ஃபிலிடோர் 1726ஆம் ஆண்டு பிரான்சில் பிறந்தார். அவர் பிறந்த குடும்பமே இசைக்கலைஞர்கள் குடும்பம். சிறு வயதிலிருந்தே இசை அவருடைய வாழ்க்கையின் ஒரு பகுதியாக இருந்தது. ஆனால் இளமையில் அவர் சதுரங்கத்தை அறிந்தார். அந்த விளையாட்டு அவருக்கு மிகவும் பிடித்து அதை ஆழமாக கற்றுத் தொடங்கினார். அனுபவமுள்ள வீரர்களின் ஆட்டங்களை கவனித்து பல மணி நேரங்கள் பயிற்சி செய்தார். சில ஆண்டுகளுக்குள் ஐரோப்பாவில் சிறந்த சதுரங்க வீரர்களில் ஒருவராக அவர் அறியப்பட்டார். ஃபிலிடோர் சாதாரண வீரரில்லை. அவர் கண்களை மூடி சதுரங்கம் விளையாடும் திறமையால் மிகவும் புகழ் பெற்றார். ஒரே நேரத்தில் பல ஆட்டங்களை செஸ்போர்டை பார்க்காமல் நினைவில் வைத்து விளையாடினார். அந்த காலத்தில் இது மக்களுக்கு ஒரு அதிசயமாக இருந்தது. அவர் பல நாடுகளுக்கு பயணம் செய்து அங்குள்ள சிறந்த வீரர்களை வென்றார். பல ஆண்டுகள் உலகின் சிறந்த சதுரங்க வீரராகவே அவர் கருதப்பட்டார். ஃபிலிடோரை வரலாற்றில் நிலைநிறுத்தியது அவரது சிந்தனைகள்தான். 1749ஆம் ஆண்டு அவர் அனாலிசிஸ் டு ஜெஸ் டெச்செக்ஸ் என்ற புத்தகத்தை வெளியிட்டார். அந்த புத்தகம் சதுரங்க வரலாற்றில் மிகவும் முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது. அதில் அவர் ஒரு புகழ்பெற்ற கருத்தை சொன்னார். சிப்பாய்கள்தான் சதுரங்கத்தின் ஆன்மா. அந்த காலத்தில் பலர் பெரிய காய்களின் தாக்குதல்களை மட்டுமே கவனித்தனர். ஆனால் ஃபிலிடோர் சிப்பாய்களின் அமைப்பே முழு ஆட்டத்தின் வலிமையையும் தீர்மானிக்கிறது என்று விளக்கினார். இன்று கூட உலகின் சிறந்த வீரர்கள் இதே யோசனையை பயன்படுத்துகிறார்கள். ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், ஃபிலிடோர் தனது காலத்தில் சதுரங்க வீரராக மட்டுமல்ல, இசையமைப்பாளராகவே அதிகம் பிரபலமானார். அவர் பல ஓபெரா இசை நாடகங்களை உருவாக்கினார். பெரிய அரங்குகளில் அவை அரங்கேறின. அதுவே அவரது முக்கிய வருமானமாக இருந்தது. ஒரே நேரத்தில் 2 துறைகளில் சிறந்து விளங்கியது அவரது அபார திறமையை காட்டுகிறது. பின்னர் அரசியல் மாற்றங்களால் ஃபிலிடோருக்கு தாய்நாட்டிற்கு திரும்ப முடியவில்லை. அவர் தனது இறுதி ஆண்டுகளை இங்கிலாந்தில் கழித்தார். 1795ஆம் ஆண்டு அவர் மறைந்தார். ஆனால் அவரது யோசனைகள் இன்னும் உயிருடன் இருக்கின்றன. ஃபிலிடோர் நமக்கு ஒரு பெரிய பாடம் கற்றுக் கொடுக்கிறார். சதுரங்கம் என்பது வெறும் தாக்குதல்களின் விளையாட்டல்ல, அது யோசனைகளின் விளையாட்டு. நூற்றாண்டுகள் கடந்தும் அவரது சிந்தனைகள் இன்னும் உலகம் முழுவதும் செஸ் வீரர்களை வழிநடத்துகின்றன. நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும், சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீர்கள்.